வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க காலி பணியிடங்களுடைய விவரங்கள். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ டிஎன்எஸ்டிசி அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் 2025 டிசிசியோடைய நியமனங்கள் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த டிசிசியோடைய நியமனங்களை முற்றிலும் எப்பொழுது அறிவிக்க இருக்கிறார்கள்? ஸோ 2025 இந்த டிசிசியோடைய நியமனங்கள் எப்போ தொடரப்போகுது? மேலும் 850 பேருக்கு பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டரை போக்குவரத்து துறை அமைச்சர் விரைவில் வழங்க இருக்கிறதாகவும் தகவல்கள் வந்திருக்குங்க. மறைமுகமாக பேருந்துகளில் கட்டணம் உயர்வு அப்படின்றது கூடாது. தமிழக அரசு பார்த்தீங்கன்னா திடீர் ஒரு உத்தரவு போட்டிருக்கு. தற்போதைக்கு இந்த பேருந்து கட்டணம், ஸோ இந்த பஸ் ஃபேர் பார்த்தீங்கன்னா உயர்த்தப்பட மாட்டாது அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. சில தனியார் பேருந்துகள் பார்த்தீங்கன்னா அப்படி பேருந்து கட்டணத்தை உயர்த்தி செயல்பட்டால் உரிமம் உடனடியாக ரத்து செய்யப்படும் அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி தனியார் பேருந்துகளுடைய உரிமங்களை உடனடியாக ரத்து செய்யப்படணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்குவரத்து கழகம் இந்த டிஎன்எஸ்டிசியில் தற்சமயம் பார்த்தீங்கன்னா புதிய அறிவிப்பு 2026 மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு. ஸோ பட்ஜெட் கூட்டத்தொடரில் போக்குவரத்து கழகத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ 28,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இந்த டிஎன்எஸ்டிசியில் கொண்டு வர போகிறதா தகவல் வந்திருக்கு. 3,000க்கும் மேற்பட்ட பேருந்துகளை தற்சமயம் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து துறையில் இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற தகவலும் நமக்கு வந்திருக்குங்க. ஸோ எல்லோருமே எதிர்பார்த்த மாதிரி போக்குவரத்து கழகத்தில் சில முக்கியமான அறிவிப்புகள் தினசரி நமக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குது. நீங்கள் இப்போ இந்த போக்குவரத்து கழகங்களில் தயாராகி கொள்ளுங்கள். ஸோ கண்டிப்பாக எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை நீங்கள் பெற வேண்டியதாக இருக்கும். ஸோ டிரைவிங் லைசன்ஸ் வாங்குவது ரொம்ப எளிதான ஒரு விஷயம். ஆனால் கண்டக்டர் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் போயிட்டு நீங்கள் கண்டக்டர் லைசன்ஸை வாங்க வேண்டியதாக இருக்கும் மக்களே. ஸோ அதில் போயிட்டு ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழ் வாங்கணும். ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழ் வாங்கிய பிறகு நீங்கள் கண்டக்டர் லைசன்ஸை வாங்கிக்கலாம். ஸோ போக்குவரத்து கழகத்தில் டிரைவர், கண்டக்டர் இந்த மாதிரி பணியிடங்களை தவிர மற்ற பணியிடங்களுமே இதில் இருக்குது. ஸோ அதிக அளவில் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து கழகங்களில் பணியிடங்கள் குவிக்கப்பட்டிருக்கு. ஏஇஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், இப்படி அனைத்து விதமான பணியிடங்களுமே போக்குவரத்து கழகத்தில் இருக்குது. இப்போ நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள். ஸோ 2025 பெண்டிங்கில் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு உண்டான ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர், இந்த பெண்டிங்கில் இருக்கிற 850 பேருக்கு போக்குவரத்து கழகத்தில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றத விரைவில் வழங்க இருக்காங்க. தமிழக அரசு பார்த்தீங்கன்னா இந்த பெண்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற அப்பாயின்மெண்ட் ஆர்டரை விரைவில் வழங்க இருக்காங்க. ஸோ நீங்களும் இப்போ தயார்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ போக்குவரத்து கழகத்தில் புதிய புதிய அறிவிப்புகள் நாளுக்கு நாள் வர இருக்குது. பெண்டிங்கில் நியமனத்தில் நிறைய பேர் முறைகேடுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி முறைகேடுகள் இருந்தால் உடனடியாக அந்த முறைகேடான நியமனத்தை ரத்து செய்துட்டு புதிய நியமனத்தை மேற்கொள்ளுமாறு போக்குவரத்துறை அமைச்சர்கிட்ட எல்லாரும் வேண்டிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக போக்குவரத்து துறையில் புதிய மாற்றங்கள் நிகழ இருக்குது. பொறுத்து நம்ம பார்க்கலாம். நீங்கள் டிஎன்எஸ்டிசியில் தற்சமயம் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா சில விதிமுறைகளை பின்பற்றி அரசு போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ பதிவு இதை பற்றி தான் உங்களுக்கு விளக்குகிறது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.